ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹேம்நாத் நாராயணன் டைரக்ஷன்ல ஒரு ஹாரர் மூவியா வெளியாகிற படம் தான் மர்மர். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். மர்மர் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு காட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குது. அது வந்து மங்கை அதனோட பேரு. 7 கன்னிமார் இருக்கிறாங்க. அதை பத்தி நம்ம சேனல்ல போட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் நல்ல வியூஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த காட்டுக்குள்ள போறாங்க. காட்டுக்குள்ள போறதுக்கு ஒருத்தர் நியமனம் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க போகும்போது அங்க ஒரு பொண்ணு வராங்க. பொண்ணு வந்தோடனே எங்க அப்பா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு, அவர் வரதுக்கு 2 நாள் ஆகும், நான் வந்து உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வராங்க. அவங்களை கூட்டிட்டு அந்த காட்டுக்குள்ள இவங்க 4 பேரும் போறாங்க. போனதுக்கு அப்புறம் அந்த காட்டுக்குள்ள அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தை வந்து ஒரு என்ன சொல்றது, அப்படியே ரியலா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த படம் வந்து இவ்வளவு ரியலா காட்டி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேமராவை இவங்க வச்சா எடுக்கிறதே கிடையாது. ஒரு சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா கேமரா வச்சுட்டு ஒருத்தர் தூங்கிடுறாரு. அந்த கதையினுடைய ஒரு கேரக்டர் தூங்கி கொரட்டை விட்டு அடுத்த நாள் காலையில 11 மணி 6 வரல அந்த கேமரா எடுக்கிறதே இல்லை. நாம பாத்துக்கிட்டே தான் இருக்கணும். இதுக்கு முன்னாடி கொட்டுக்காளின்னு ஒரு படம் வந்துச்சு, சூரியன் நடிச்ச படம். அந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த படத்துல அதே மாதிரிதான் ஒரு கேமரா ஒரு இடத்துல வச்சுட்டாங்கன்னா அது வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த கேமரா யாரும் கண்டுக்க மாட்டாங்க, என்ன நடக்குதோ அதை பதிவு பண்ணி அப்படியே எடுத்து படத்துல போட்டாங்க. அப்புறம் அதே போலதான் இந்த படத்துலயும் ரியலா காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போயிட்டு ரியலா காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க, 4 பேர் போறாங்க. 4 பேர்ல அந்த பொண்ணுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. அப்புறம் அதுக்கப்புறம் அது முடிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் இவங்க 4 பேரும் போய் நண்பர்களா போவாங்க. காட்டுக்குள்ளன்னு போனதுக்கு அப்புறம் இவங்க வந்து இங்கிருந்து போகும்போது நல்லா நண்பர்களா தான் போவாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு மேல ஒருத்தனுக்கு லஸ்ட் ஆயிடுது ஒரு கேரக்டருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வருது. 2 பேரும் தனித்தனியா போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் இன்னும் நல்ல சுவாரஸ்யமா காட்டணும். இதெல்லாம் விடுங்க, கதையை விடுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க ஒரு மங்கைன்னு ஒரு பேய் இருக்கு. அந்த பேய்க்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. அந்த பிளாஷ்பேக்ல ஒரு வில்லன் இருக்கிறான். அவனை கொல்றதுக்கு பேய் வந்து யாராச்சும் உதவி கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கதையை தான் நம்ம காலங்காலமா பாத்துக்கிட்டு இருந்தோம். இந்த படத்துல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ரியலா காட்டுறேன் அப்படிங்கிறதுக்காக கடைசியில் நம்மளையெல்லாம் பிளாஷ்பேக் பாக்குற பேய் மாதிரி ஆக்கி விட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தை எல்லாரும் பாராட்டினாங்க அப்படின்னு தான் இந்த படத்துக்கு நானும் போனேன். இந்த படம் வந்து பாராட்டுற அளவுக்கு அவங்க ரிஸ்க் எடுத்து பண்ணிருக்கிறாங்க. அதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்காக நம்மளுக்கு என்ன பண்றது, டைமிங் நம்மளுக்கு சேவ் ஆகணும்ல. ஒரு சுவாரஸ்யமான ஒரு சீன் இருந்தா தான் அடுத்த சீன் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுவாரஸ்யம் நம்மளை கூட்டணும். அதெல்லாம் இந்த படத்துல எதுவுமே கிடையாது. நீங்க பாட்டுக்கு போய் உட்கார்ந்தீங்கன்னா, எனக்கு தூக்கம் வரும்போதெல்லாம் ஒரு சவுண்டை போட்டு எழுப்பி போட்டுறாங்க. இந்த படம் வந்து ரியாலிட்டியா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிருக்கிறாங்க. ஆனா ரியாலிட்டி எல்லாம் ஒரு சில சீன்களுக்கு தானே ஒத்து வரும். படம் முழுசும் ரியாலிட்டினா அது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி போயிடுச்சு. வெப் சீரிஸ்ல பண்ண வேண்டிய படத்தை போய் தியேட்டர்ல வந்து பண்ணி நம்மள வந்து ரொம்ப தூங்க வைக்கிறாங்க. அதுதான் உண்மை. இடையில என்னன்னா தேடிட்டு ஓடுறது வர்றது போறது. இந்த பேச்சு படம் பாத்தீங்கல்ல, பேச்சு படத்தினோட கதையும் இந்த கதையும் சேம் கதை தான், வேற ஒண்ணுமே இல்ல. அதுல வந்து பாலசரவணனை கூட்டிட்டு போவாங்க, இதுல வந்து அந்த பாப்பாவை கூட்டிட்டு போவாங்க. அதுலயாவது பாக்குறதுக்கு ஒரு 2-3 சீன் நல்லா இருந்துச்சு. படம் வந்து ஓரளவுக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தெல்லாம் கண்டிப்பா நீங்க போய் உட்காந்தீங்கன்னா கண்டிப்பா தூங்கிட்டு தான் வெளியே வருவீங்க. தூங்குறதுக்கு விட மாட்டாங்க. ஏன்னா அப்பப்போ ஒரு சவுண்டை போட்டு எழுப்பி விட்டுருவாங்க. அப்புறம் என்ன கிளைமேக்ஸ்னா எனக்கு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு சுவாரஸ்யமுமே இல்லைன்னா அப்புறம் எப்படி போய் உட்கார்ந்து இருக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஏதோ உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு டைம் போய் இந்த படத்தை பாருங்க. எனக்கு இந்த படம் அப்படி ஒன்றும் நான் சரியில்லைதான் சொல்லுவேன். சரியில்லைன்னா என்ன சொல்றது, டாக்குமெண்ட்ரி மாதிரி படம் போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இது உண்மை கதை வேற. இந்த விமர்சனம் பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். படங்கள் தரமா எடுங்க. ஏன்னா நாங்க காசு போட்டு தான் படம் பார்க்கிறோம். தேங்க்யூ.